வணக்கம். நீங்க ஒரு ஆசிரியரா இல்ல ஒரு டேட்டா ஆஃபீஸரா? அப்போ ஃபைல்ஸ் தேடுறதுலயே உங்க பாதி நேரம் போகுதா? இனி அந்த கவலையே வேண்டாம். உங்க டிஜிட்டல் ஃபைல்ஸ ரொம்ப ஈஸியா, சிம்பிளா எப்படி ஒழுங்குபடுத்துறதுன்னு தான் இந்த விளக்கத்துல நாம பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். உங்க கம்ப்யூட்டர்ல ஒரு ஃபைல தேடும்போது ஏதோ ஒரு பெரிய காட்டுக்குள்ள தொலைஞ்சு போன மாதிரி ஃபீல் பண்றீங்களா? எந்த ஃபோல்டர்ல என்ன இருக்குன்னே தெரியாம ஒரே குழப்பமா இருக்கா? நீங்க மட்டும் இல்ல, இது நம்மள பலரும் சந்திக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை தான். ஆனா ஒரு சின்ன, சிம்பிளான சிஸ்டம ஃபாலோ பண்ணா போதும், தேவையில்லாத டென்ஷனை குறைச்சும் உங்க முக்கியமான நேரத்தை சுலபமா மிச்சப்படுத்த முடியும். அந்த சிஸ்டத்தை எப்படி உருவாக்குறதுன்னு இப்ப பார்க்கலாம். எந்த ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கும் ஒரு வலுவான ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம டிஜிட்டல் ஃபைல்ஸ ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு தெளிவான ஃபோல்டர் அமைப்பு தான் அத்திவாரம். அதை எப்படி உருவாக்குறதுன்னு முதல்ல பார்க்கலாம். முதல்ல இந்த 6 முக்கியமான ஃபோல்டர்ஸ உங்க கம்ப்யூட்டர்ல உருவாக்குங்க. 1. நிர்வாகம். ஸ்கூல்ல இருந்து வர்ற எல்லா சர்க்குலர், நோட்டீஸ் எல்லாம் இதுக்குள்ள போட்டுடலாம். 2. மாணவர் தகவல்கள். அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் இங்க இருக்கும். 3. கற்பித்தல் ஆதாரங்கள். உங்க லெசன் பிளான்ஸ், நோட்ஸ் எல்லாம் இதுல சேவ் பண்ணிக்கலாம். இப்படி ஒவ்வொன்னுக்கும் ஒரு தனி இடம் கொடுத்தாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான். சரி, இப்போ நாம பார்க்க போறதுதான் இந்த முழு சிஸ்டத்தோட இதயம் மாதிரி. ரொம்ப முக்கியமான ஒரு விதி. இத மட்டும் நீங்க சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃபைல் தேடுற வேலையே உங்களுக்கு இருக்காது. இதோ அந்த கோல்டன் ரூல். ஆண்டு பொருள் விவரம் பதிப்பு. ஒரு ஃபைலுக்கு பேர் வைக்கும்போது இந்த வரிசையில வைங்க. ஏன் இப்படி? ஆண்டு போடும்போது ஃபைல்ஸ் எல்லாம் வரிசைப்படி தானா வரிசையாகிடும். பொருள் அது என்ன மாதிரியான ஃபைல்னு சொல்லும். விவரம் உங்களுக்கு தேடுறதுக்கு உதவும். பதிப்பு எது லேட்டஸ்ட் ஃபைல்னு குழப்பம் வராம பாத்துக்கும். இது ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யும். உதாரணத்துக்கு ஃபைனல் எக்ஸாம் .pdf-னு ஒரு ஃபைல் இருக்குன்னு வைங்க. இது எந்த வருஷம், எந்த கிளாஸுக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா அதையே 2024_grade10_maths_exam_term1.pdf-னு மாத்தினா பாருங்க, ஒரே செகண்ட்ல எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்குது. இந்த தெளிவு தான் உங்க நேரத்தை மிச்சப்படுத்தும். மத்த டீச்சர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணும்போதும் எந்த குழப்பமும் வராது. இன்னொரு உதாரணம் பாப்போமா? ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டன்ஸ் ஃபைல் 2024_student_attendance_February.xls-னு பேர் வச்சா பார்த்த உடனே எல்லா விஷயமும் பளிச்சுன்னு புரியுது இல்லையா? இந்த சிஸ்டம் எல்லா விதமான ஃபைல்ஸ்க்கும் பக்காவா செட் ஆகும். ஓகே, இப்ப நம்ம கிட்ட ஒரு சூப்பரான ஃபோல்டர் அமைப்பும் ஃபைலுக்கு பேர் வைக்கிற முறையும் இருக்கு. அடுத்து இதை எப்படி நம்மளோட டெய்லி வேலையில ஒரு பழக்கமா மாத்துறது? அதுக்கு ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு. வாங்க அதை பார்க்கலாம். இந்த 3 ஸ்டெப்ஸை உங்க மந்திரமா வச்சுக்கோங்க. 1. சேகரிப்பு. கையில கிடைக்கிற பேப்பரை டேபிள்ல சேர்க்காதீங்க. உடனே கேம் ஸ்கேனர் மாதிரி ஆப்ஸ்ல ஒரு போட்டோ எடுத்து டிஜிட்டல் ஆக்கிடுங்க. 2. பாதுகாப்பு. திடீர்னு கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உங்க உழைப்பு வீணாக கூடாது. அதனால வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா பேக்கப் எடுங்க. 3. பகிர்வு. யாருக்காவது ஃபைல்ஸ் அனுப்பும்போது அவங்க தெரியாம எதையும் மாத்திடக்கூடாது. அதனால எப்பவும் வியூ ஒன்லி ஆப்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த 3ம் உங்க டேட்டாவோட பாதுகாப்பு கோட்டை. இந்த சிஸ்டத்தை உருவாக்குறது ஒரு விஷயம். ஆனா வருஷக்கணக்கா இதை எப்படி நீட்டா மெயின்டைன் பண்றது? அதுக்கு சில ஸ்மார்ட்டான பழக்கங்கள் இருக்கு. ரொம்ப சிம்பிள் தான், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். வாங்க பார்க்கலாம். டிப், பழைய ஃபைல்ஸை டிலீட் பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா போன வருஷத்தோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஆர்கைவ்னு ஒரு தனி ஃபோல்டருக்கு மாத்திடுங்க. இதனால நீங்க இப்ப வேலை செய்யற இடம் சுத்தமா இருக்கும். தேவையில்லாத ஃபைல்ஸ் உங்க கவனத்தை சிதறடிக்காது. உங்க ஃபைல்ஸை கூகுள் டிரைவ் இல்லனா ஒன் டிரைவ் மாதிரி கிளவுட்ல சேவ் பண்ணுங்க. இதனால என்ன நன்மைனா, நீங்க ஸ்கூல்ல இருந்தாலும் சரி, வீட்ல இருந்தாலும் சரி, எங்க இருந்து வேணும்னாலும் உங்க ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ணலாம். வேலைகள் பாதியில நிக்கவே நிக்காது. நம்ம ஃபைல் நேம் ரூல் ஞாபகம் இருக்கா? அதுல கடைசியா ஒரு விஷயம் பார்த்தோமே, பதிப்புன்னு. அது இதுக்கு தான். ஒரு ஃபைல்ல நீங்க நிறைய தடவை மாற்றம் செய்யும்போது அதோட பேர் சுவரை V2, V3 இல்லனா ஃபைனல் அப்படின்னு சேர்த்துக்கோங்க. இப்படி பண்றதால எது லேட்டஸ்ட் ஃபைல்ன்ற குழப்பமே வராது. சுருக்கமா சொல்லணும்னா, இது வெறும் ஃபைல்ஸ அடுக்கி வைக்கிற வேலை இல்ல. உங்க டிஜிட்டல் உலகத்துல இருக்கிற ஒரு பெரிய குழப்பத்துல இருந்து ஒரு தெளிவான நிலைக்கு வருது. தேவையில்லாத மன அழுத்தத்தை குறைச்சு உங்க வேலையோட கண்ட்ரோலை மறுபடியும் உங்க கைக்கு கொண்டு வருது. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி. இந்த விளக்கத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க முதல்ல செய்ய போற மாற்றம் என்ன? புதுசா ஃபோல்டர்ஸ் உருவாக்க போறீங்களா? இல்ல ஏதாவது ஒரு பழைய ஃபைலுக்கு இந்த புதுமுறையில பேர் வைக்க போறீங்களா? சின்ன ஸ்டெப்பா இருந்தாலும் சரி, இன்னைக்கே ஆரம்பிங்க. உங்க டிஜிட்டல் லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை நீங்களே பாப்பீங்க.